இவரோட சுய சிந்தனையில வந்து எதுவுமே வந்து நடக்கல. இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரித்து தான் இவரோட சித்தாந்தம் இருக்குன்னு என்னைக்கு நமக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு நம்ம அந்த கட்சியை விட்டு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது வந்து பின்னாடி பாஜக இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியுது அப்படின்ற கேள்வி வந்து முதல் மாநாட்டில் வந்து பிரகடனம் பண்ணாரு. கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. அவங்க பாயசம்னா அவங்க வந்து பாசிசம்னா நீங்கள் என்ன பாயசம்லாம் வந்து கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கிட்ட தான் வருது. அறிக்கைகள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி காரணம் தான் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி பிஜேபியோட தொடர்புலாம் இல்லை, நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டோம், வாங்கினோம், இப்படி ஒரு நட்புன்னு இருக்கும்போது தான் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தெரியுது இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே செட்டிங் வந்து போட்டிருக்காங்க. துபாயில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது என்ன, நடிகை திரிஷா தான் தலைமையில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ பிஜேபியோட முக்கிய தலைவர் வந்து அதை போய் பேசுகிறாங்க. பேசிட்டு சரி நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும், தமிழக அரசியலுக்கு நீங்கள் வரணும், ரஜினிகாந்த் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போ நீங்கள் வரணும் அப்படிங்கும்போது இல்லை நான் நடிச்சிட்ருக்கேன், இன்னும் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் திரை வாழ்க்கை இருக்குன்னும் போது எனக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்குது, சரி இந்த 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னா ஒரு தொகை சொல்கிறார். இன்ட்டு 10 டைம்ஸ் உங்களுக்கு தரோம் நாங்கள், நீங்கள் சொல்கிற தொகையை விட 10 மடங்கு நாங்கள் அதிகமாக தரோம். ஸோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டு